கஷ்டமெல்லாம் காணாமல் போகும். இதுவரை கண்ட கஷ்டம், நீண்ட காலமாக அனுபவித்த சோதனை எல்லாம் சில மணி நேரத்திலேயே திருப்பம் பெற்று நல்ல செய்தியாக, நன்மை தரக்கூடிய மாற்றமாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்வை மலர் செய்யக்கூடிய விஷயங்களை சற்று நேரத்தில் நீ எதிர்பார்க்கலாம். இரவு எவ்வளவு நீண்டு இருந்தாலும் விடியல் என்று ஒன்று வந்தால் புது ஒளியை கொடுத்து அது வாழ்விற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது அல்லவா? அதுபோல இப்பொழுது இருள் நீங்கி உன் வாழ்விற்கான வெளிச்சம் சற்று நேரத்தில் பிறந்துவிடும். உன் இதயம் எவ்வளவுதான் காயப்பட்டிருந்தாலும் அந்த காயம் மகிழ்ச்சியின் மருந்தால் குணமாகும். அப்படிப்பட்ட மருந்தை, மகிழ்ச்சி என்ற மருந்தை உன்னுடைய வேதனை என்ற காயத்திற்கு இட்டு இப்பொழுது குணப்படுத்த வந்திருக்கின்றேன். நீ விதைத்த நன்மைகள், உழைப்புகள் எல்லாமே இனி பலனை தரக்கூடிய காலகட்டத்தை எட்டிவிட்டது. முருகன் காத்திருந்த நேரத்துக்கு ஏற்ப உனக்கு நல்ல திருப்பத்தை அளிக்கின்றேன். இத்தனை நாள் நான் உனக்கு நன்மைகளை செய்து தரதான் காத்திருந்தேன். அதற்கான நேரம் இப்பொழுது முழுவதுமாக கூடி வந்திருப்பதால் நல்ல திருப்பத்தை உன் வாழ்வானது காணும். மழை இல்லாமல் வாடிய மரம் மழை துளி வந்ததும் மீண்டும் பசுமை பெறுவது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் பசுமையை மீண்டு பெறப்போகின்றாய். களிமண்ணில் இருந்தாலும் மலர்ந்து கண்ணுக்கு அழகாக இருப்பது தாமரை. உன் வாழ்க்கையும் சோதனைக்குள் இருந்தாலும் அழகான மலராக சற்று நேரத்தில் பூத்து குலுங்கும். மேகங்கள் மறைந்தாலும் சூரியன் மறையாமல் இருப்பது போல உன்னுடைய அதிர்ஷ்டம் தாமதம் போல தெரிந்தாலும் அது மறையாமல் வந்து சேரும் என்பதுதான் உண்மை. என்னை நீ கண்ட இந்த தருணத்தில் உன் விதியில் இருந்த சோதனைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. உன் விதியில் இருந்த கவலைகளும் துன்பங்களும் நீ அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருந்தது. அது இப்பொழுது எங்கே என்று தேடக்கூடிய நிலையில் மாயமாகி விட்டது. ஒரு சில மணி நேரத்திலேயே உன் வாழ்விற்கு தேவையான அற்புதம் இப்பொழுது கிடைத்தே தீரும். மனிதன் எதன் மீது அதிக நம்பிக்கை வைக்கின்றானோ அதில்தான் ஏமாற்றம் கிடைக்கின்றது. ஆனால் இப்பொழுது எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் நீ எதிர்பார்த்தது அப்படியே உனக்கு கைகூடி வரக்கூடிய அளவிற்கு உன் மனதின் விருப்பத்தை அறிந்து நான் செயல்படுத்துகின்றேன். உன் மனதின் ஆழத்தில் என்ன நீ நினைக்கின்றாய் என்று இந்த முருகனுக்கு விளங்காமலா போய்விடும்? உன் மனதில் நீ எதன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அதை நான் உன் வாழ்வின் பக்கம் திருப்பிவிடத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். முருகனுடைய அருள்வாக்கு பலிக்காமல் போகுமா? உன்னுடைய மனதிற்குள் நீ கொண்டிருக்கின்ற அந்த வைராகியம் எப்படியும் வாழ்ந்து காட்டியே ஆக வேண்டும் என்கின்ற அந்த வைராகியம் தான் உன்னை இது நாள் வரை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. புதுமையான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். அனுதினமும் ஒரே வேலையை செய்து கொண்டிருப்பது கூட உனக்கு இப்பொழுது எல்லாம் பிடிக்காமல் ஒவ்வொரு நாளும் புது முயற்சியை மேற்கொள்கின்றாய். உன்னுடைய கண்ணீர் எல்லாம் சிரிப்பாக மாறக்கூடிய முயற்சியை தான் நீ இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றாய். தேடிக்கொண்டிருந்த அந்த நல்ல விஷயம் இப்போ திடீரென்று வந்து உனக்கு கிடைக்கும். தனிமையில் தவித்த அந்த உறவு இப்பொழுது உன்னுடைய அன்பை பெற்று சில மணி நேரங்களிலேயே முழு சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியோடு எனக்கும் நன்றியை சொல்லும். உன் கண்ணில் கண்ணீர் இருந்தால் அந்த கண்ணீர் இப்பொழுது நிறுத்தப்படும். உன்னை புறக்கணித்தவர்கள் நீ பெருமைப்படக்கூடிய அளவிற்கு உன்னை தேடி வந்து சந்தோஷப்படுத்துவார்கள். இன்னும் ஒரு சில அடிகள் நடந்தால் உன் முயற்சிக்கான பலன் உன் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். பாறைகளை தாண்டி பாயும் ஆறு கடலில் சேரும் வரை ஓயாமல் செல்கின்றது. அதுபோல உன் வாழ்க்கையும் தடைகளை எல்லாம் தாண்டி வெற்றியை காணும். நல்லது நடக்கும்.